சுட்டுனா ப்ரோ ப்ரோ போடுங்கடா ப்ரோ லீடர் 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 இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை ஒரு மாவட்டமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிக சிறப்பாக ரசிகர்கள் தொண்டர்கள் இப்படி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் எதிர்பார்ப்பதோட ஒரு படி மேலே இந்த லீடர் படம் வெற்றி அடைந்திருக்கு. லீடர் 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 மட்டும் இல்ல, இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கங்கா யமுனா சரஸ்வதி அந்த தியேட்டர்ல ரசிகர்களோட இந்த லீடர் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்.
நல்ல வரவேற்பு. இந்த வரவேற்பை கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க மாநில தலைவர் முத்துதுரை, கலைவாணி, டேவிட், ஜெயக்குமார், குட்டிராஜா, யாக்கோபு, ராணியம்மா இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த செலிப்ரேஷன்ல, லீடர் படத்தோட செலிப்ரேஷன்ல மாடு மட்டும் மறல, நானும் தான் மறந்து போயிருக்கேன். ஏன்னா இந்த தியேட்டருக்கு வரும்போது தியேட்டர் வாசல்ல அவ்வளவு ரசிகர்கள், மேலதாளம், பட்டாசு, அது இதுன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பண்ணி மாடை மறந்துருச்சு. பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சிக்கும் மனிதர்கள் தான் மறலுவாங்க. ஆனால் இந்த லீடர் படத்தோட ப்ரமோஷனுக்கு, வெற்றி விழாக்கு கோயம்புத்தூர் வரும் மாடை 2 பக்கம் பிச்சுக்கிட்டு ஓட பார்த்தது. நல்ல வேலை மாட்டுக்கிட்ட போய் லீடர் படத்தை காட்டவும் அப்பா மகன் அப்படியே நின்றுச்சு. மாடு அப்படின்னு நின்றுச்சு. அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு எல்லா ரசிகர்களும் படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு லெஜண்ட் அவர்கள், ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனைத்து பெருமைகளும் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே ஒரு படத்துக்குமே ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 500 பேர் 1000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த லீடர் படமே எடுத்துக்கீங்களா, இந்த லீடர் படத்துக்கு 500 பேர் 1000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருட்டுத்தனமாக அந்த படத்தை நீங்க நெட்டில் விட்டுருக்கீங்க. அது எவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் தயவு செய்து சொல்றேன், சம்பந்தப்பட்ட அந்த நபரை, அந்த கயவனை கண்டுபிடிச்சு தூக்குல போடுங்க.